வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல் ஒரு தொற்று நோய், ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் தீயில் கருகிய தென்னைகள், சதி முயற்சியா என சந்தேகம். பதவி விலகிய மல்லாகம் மேலதிக நீதவான், விரைவில் புதிய நீதிபதி. மஹிந்தவை சந்தித்த சந்தோஷ்யா, இருதரப்பு அரசியல் குறித்து பேச்சு. மட்டு போதனா வைத்தியசாலை மலசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்த சிற்றூழியர் பெட்டியில் போட்டு மூடி வைத்த சம்பவம். புட்டினை தடுத்து நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் போர் விரிவடையும், உக்ரைன் ஜனாதிபதி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஊழலை ஒரு தொற்று நோய் என்றும் அது அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் உலகளாவிய அரங்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 80வது அமர்வில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியுள்ளார். ஜனாதிபதி பதவிக்கு வந்த பின்னர் அவர் ஐநா பொதுச்சபையில் ஆற்றிய முதலாவது உரை இதுவாகும். அமைதி, அபிவிருத்தி மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றை வலியுறுத்தி அவர் தனது உரையில் பல்வேறு முக்கிய விடயங்களை எடுத்துரைத்துள்ளார். உலகளாவிய வறுமை, ஊழல், போதைப் பொருள் மற்றும் போர்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஹாசா பகுதியில் நிகழும் மனிதாபிமான பேரழிவு குறித்து அவர் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் மனிதாபிமான உதவிகள் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்றும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஊழலை ஒரு தொற்று நோய் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இது அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக கூறினார். இலங்கையில் ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அவர் விளக்கம் அளித்தார். துன்பத்திலிருந்தும் இருளிலிருந்தும் விடுபட்டு செழிப்பான தேசம் மற்றும் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்குடன் இலங்கை மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழலற்ற நீதிமிக்க ஆட்சி, வறுமை ஒழிப்பு, நவீனமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை நோக்கி இலங்கை பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும் நிலையில் கோடிக்கணக்கான டாலர்கள் ஆயுதங்களுக்காக செலவிடப்படுவதாக சுட்டிக்காட்டினார். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் போர்த்துகல் ஜனாதிபதி மார்செலோ டெபெலோ டிசூசா ஆகியோருக்கிடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நியூயார்க் நகரின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்றது. இலங்கைக்கும் போர்த்துகலுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறை உறவுகளை மேம்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கிடையில் நிலவும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து தலைவர்கள் இதன்போது கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் புதிய முதலீடுகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் தொடர்பிலும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இடையேயான சந்திப்பு நடைபெற்றன. இதன்போது இலங்கை, பாகிஸ்தான் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விசேட பிரதிநிதி சர்ஜியோ ஹோர்க்கு இடையிலும் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் வர்த்தக, வாணிப, சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் முக்கியமான துறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு அந்த துறைகளை மேலும் முன்னேற்றுவது குறித்தும் ஆராயப்பட்டது. மல்லாகம் நீதிவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் பதவியிலிருந்து விலகியுள்ளார். மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் சுபராஜினி ஜெகநாதனுக்கு எதிராக மல்லாகம் நீதிச்சேவை ஆணைக்குழுவில் சட்டத்தரணிகள் சங்கத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் திகதி நீதிச்சேவை ஆணைக்குழுவில் இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் குறித்த நீதிவான் ஒருவருக்குரிய கண்ணியமான நடத்தையை வெளிப்படுத்தியிருக்காத குற்றச்சாட்டுக்கு ஏதுவான சான்றுகள் முற்படுத்தப்பட்டிருந்தன. இதனையடுத்து குறித்த நீதிவான் தனது பதவி விலகல் கடிதத்தினை உடனடியாக நீதிச்சேவை ஆணைக்குழு
நீதிக்குழுவிடம் கையளித்ததன் அடிப்படையில் பதவியிலிருந்து விலகியுள்ளார். மேலும் நேற்று நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சார்பில் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு பிரசன்னமாகி பதவியிலிருந்து விலகிய நீதவானின் சமாதான அறை மற்றும் அதில் உள்ள பொருட்களை பொறுப்பேற்று நீதிமன்ற பதிவாளரிடம் கையளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடிய மேல் நீதிமன்ற நீதிபதி புதிய நீதவான் ஒருவர் வெகு விரைவில் நியமிக்கப்படுவார் என சட்டத்தரணிகளுக்கு உத்தரவாதம் தெரிவித்திருந்தார். இந்தியா இலங்கைக்கு இடையிலான நெருங்கிய உறவு ராஜதந்திர உறவுகளுக்கு அப்பாற்பட்டது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுடனான சந்திப்பு குறித்து தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். தங்காலை கால்டனில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகரின் மனைவி தனுஜாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிகவும் அன்பான சந்திப்பை மேற்கொண்டதாக மஹிந்த தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள மஹிந்த, சிங்கள பாரம்பரியத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மதிய உணவை அனுபவித்த குழுவுக்கு தமது நட்பை அன்புடன் நினைவு கூறுகிறேன் என தெரிவித்துள்ளார். தற்போதைய இந்திய உயர்ஸ்தானிகரின் அன்பும் வரலாற்று அறிவும் வரலாற்று உறவுகளின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு ஒரு தனித்துவமான பங்களிப்பை வழங்கும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று நட்பின் அடிப்படையில் நிகழ்காலத்தின் தேவைகளை அங்கீகரித்து எதிர்காலத்தில் வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதில் இந்தியா அளித்த பங்களிப்பிற்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகரின் மனைவி தனுஜாவையும் தான் மரியாதையுடன் நினைவு கூறுகிறேன் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் நடவடிக்கைகள் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் தண்டனை சட்டக்கோவை சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீடு அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் கீழான தீர்மானம் தொடர்பில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு திட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல உரையாற்றிக் கொண்டிருந்த போது நிலையிற் கட்டளையில் அர்ச்சுனா எம்பி எழும்பி கேள்வி கேட்க முற்பட்டார். இதன்போது கோபமடைந்த பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல கதிரையில் உட்காரவும் எல்லாவற்றிற்கும் மூக்கை நுழைப்பது எங்கிருந்து இவரை நியமித்தீர்கள் என கோபத்துடன் தெரிவித்துள்ளார். ஒரு உறுப்பினருக்கு பதிலளிக்கும் போது இந்த பேயன் எப்பவும் எழும்புகின்றான் என்று தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் சபைக்கு தலைமை தாங்கியவர் குறித்த வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதி அமைச்சர் வட்டக்கல குறித்த வார்த்தையை திரும்பி பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் முறித்துக் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதியுடன் தனிப்பட்ட சந்திப்புக்கு கடிதம் எழுதியுள்ளமை அவர்களது நிலைப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியால் நிராகரித்த ஒற்றையாட்சி முறையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. அப்போ தமிழரசு கட்சிக்கு நன்றாக தெரியும் அரசாங்கம் அரசியல் அமைப்பு சம்பந்தமாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக நிராகரிக்கிறதாக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வர போயினோம்ன்றதையும் அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருந்தது. அப்படி இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையோடையோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையோ அவர்கள் முறிச்ச அந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் 22ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். தங்களோட மட்டும் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளை முறிச்ச பொழுது அதுவும் எழுதினது சுமந்திரனும் சிவிகே சிவஞானம் சரிதானே. எங்களோடு நடைபெற்று கொண்டிருந்த பேச்சுவார்த்தை முறிச்சதுக்கு அவர்கள் சொன்ன காரணம் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இல்லை. ஆனால் இந்த போன கிழமை சுவிட்சர்லாந்தில் சத்தியலிங்கம் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விஜயத்திலே உறுதிப்படுத்தப்பட்டது அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே தங்கள் ஒரு தீர்வு யோசனை தயார்படுத்தி இருக்கிறார்கள். அதில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து முடிக்கிற கட்டத்தில் அதை அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்தில் மெயின கட்சிகளுடன் பேசுவதற்கு தாங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அது மிக விரைவில் நடக்கும் என்றதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நிலையிலே தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே பேசி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்கிறதை விட்டு ரகசியமாக தமிழரசு கட்சியோட மட்டும் பேசுவதற்கு
கடிதம் எழுதப்படுகிறது என்றால் அவர்களுடைய நோக்கம் என்னன்றதை பற்றி நாங்கள் இங்கே தெளிவாக யோசிக்க வேணும். குழு சுவிட்சர்லாந்தில் இருந்து திரும்பினது 22ஆம் தேதி தங்களுடைய மத்திய குழு ஒரு கடிதம் எழுதுவது என்றால் 22ஆம் தேதி இந்த சுவிட்சர்லாந்து விஜயம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு உண்மை வெளிவரப்போகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வரப்போகின்றது. அதை ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்து முடிவு கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கு. அடுத்த கட்டமாக சம்பிரதாயத்துக்கு மெட்ட கட்சிகளோட கதைச்சு பேசி பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போயினோம் என்று தெரிஞ்ச இடத்துல அந்த உண்மைகள் வெளிவந்து தமிழ் மக்களுக்கு இடையிலே, தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து தமிழ் தேசிய அரசியல் அபிலாஷைகளை முன்னிலைப்படுத்தின தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக நம்பக்கூடிய ஒரு தீர்வு உருவாகிறதை தடுக்கிற கோணத்திலே திசை திருப்பி அதை செய்யாமல் விடுறதுக்குரிய நடவடிக்கையில் தான் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் இன்றைக்கு செயல்பாடுகள் முன்னெடுத்து இருக்கின்றது. கிளிநொச்சி இயக்கச்சியில் அமைந்துள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் உள்ள தென்னந்தோப்பில் ஏற்பட்ட தீப்பரவலினால் 200க்கும் மேற்பட்ட தென்னைகள் தீயில் கருகியுள்ளன. ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை தொடர்பில் கடந்த நாட்களாக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டமிட்ட பழிவாங்கலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. ரீச்சா பண்ணைக்கு அருகில் உள்ள காணியில் குப்பை கொளுத்தப்பட்டமையினால் அங்கிருந்து தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதனால் 200க்கும் மேற்பட்ட தென்னைகள் தீயில் கருகியுள்ளன. தீயை அணைக்கும் பணி கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் அங்கு பணியாற்றும் ஊழியர்களினால் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் சுகாதார சிற்றூழியர் ஒருவர் மலசலகூடத்தில் குழந்தையை பிரசவித்து அதனை கட்டிலின் கீழ் மறைத்து வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சுகாதார சிற்றூழியர் கைது செய்யப்பட்ட நிலையில் பிறந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வரும் சிற்றூழியரான பெண் திருமணம் முடித்த 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் வயிறு வலிப்பதாக தெரிவித்து அங்குள்ள மலசல கூடத்திற்கு சென்று பெண் குழந்தையொன்றை பிரசவித்துள்ளார். பிறந்த குழந்தையை பெட்டியொன்றில் மூடி கட்டிலின் கீழ் மறைத்து வைத்துவிட்டு அங்கு கடமையாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு இரத்தப்போக்கு அதிகரித்ததை அடுத்து அவர் நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை சோதனை செய்த வைத்தியர்கள் அவர் குழந்தை பெற்றுள்ளதை கண்டறிந்து கொண்டனர். இதனையடுத்து பெட்டியொன்றில் போட்டு மூடி கட்டிலின் கீழ் மறைத்து வைக்கப்பட்ட குழந்தையை உயிரிழந்த நிலையில் மீட்டனர். குறித்த பெண்ணின் கணவரும் அந்த வைத்தியசாலையின் சிற்றூழியராக கடமையாற்றி வருவதாகவும் கணவருக்கும் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக கணவனை கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார். இதனையடுத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை குழந்தையின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பு பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்த குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என பிரிந்துள்ள கணவன் தெரிவித்ததை அடுத்து குழந்தையின் மற்றும் தந்தையுடன் இரத்த மாதிரிகளை பெற்று மரபணு பரிசோதனை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் 7 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சிறிய தந்தைக்கு 2 மற்றும் 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு குறித்த 7 வயது சிறுமியின் தந்தையின் சகோதரனான 32 வயதுடைய சிறிய தந்தை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டதை அடுத்து கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்த நிலையில் அவருக்கு எதிராக மேல் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்து வழக்கு இடம்பெற்று வந்துள்ளது. குறித்த நபருக்கு 16 வயதிற்குட்பட்ட சிறுமியை கடத்தி சென்று மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த 2 குற்றச்சாட்டுகள், சாட்சியங்கள், சான்று பொருட்கள் மற்றும் சட்ட வைத்திய அறிக்கை மூலம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவர் குற்றவாளியாக கடந்த 11ஆம் தேதி இனம் காணப்பட்டார். இதனை அடுத்து குறித்த வழக்கு விசாரணைக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி TJ பிரபாகரன் முன்னிலையில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றவாளிக்கு முதலாவது குற்றத்திற்கு 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும், 2வது குற்றத்திற்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்குமாறு நீதிபதி தீர்ப்பளித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக வெளிநாட்டிற்கு செல்ல முற்பட்ட வேளை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இருந்து கைக்குண்டு ஒன்றும் 2 வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அவரை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்திய யாழ் பெருங்குற்றத்தடுப்பு காவல்துறையினர் அவரை 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி கோரியிருந்தனர். காவல்துறையினரின் கோரிக்கைக்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநகலை மெல்சிரிபுர உயன பகுதியில் நேற்று பௌத்த மதகுருமார்களை ஏற்றி சென்ற கேபிள் கார் அறுந்து வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 ரஷ்ய துறவிகளும் கம்போடிய துறவியொருவரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் குருநாகலை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நேர்ந்த சந்தர்ப்பத்தில் குறித்த கேபிள் காரில் 13 மதகுருமார்கள் பயணித்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அவர் போரை மேலும் மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வார் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். 80வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது இதனை கூறியுள்ளார். ரஷ்ய ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஜெட் விமானங்கள் ஆயுதங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுவது குறித்து சர்வதேச விதிகள் தேவை என்றும் வலியுறுத்தினார். சர்வதேச அமைப்புகள் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்குவதில் மிகவும் பலவீனமாக செயற்படுகின்றன எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழல் ஒரு தொற்று நோய், ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் தீயில் கருகிய தென்னைகள், சதி முயற்சியா என சந்தேகம். பதவி விலகிய மல்லாகம் மேலதிக நீதவான், விரைவில் புதிய நீதிபதி. மஹிந்தவை சந்தித்த சந்தோஷ்யா, இருதரப்பு அரசியல் குறித்து பேச்சு. மட்டு போதனா வைத்தியசாலை மலசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்த சிற்றூழியர் பெட்டியில் போட்டு மூடி வைத்த சம்பவம். புட்டினை தடுத்து நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் போர் விரிவடையும், உக்ரைன் ஜனாதிபதி எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.